18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் குடும்பத்தையும் குலத்தையும் காத்து கொண்டிருக்கும் இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமிதான் உன் குலதெய்வமாக இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வீட்டில் நிச்சயமாக நல்லதே நடக்கும். எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே. மனிதர்கள் என்றால் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கத்தான் செய்யும். அதையே நினைத்து அதற்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு எப்படி சரி செய்வதென யோசித்து குழம்பாமல் கொஞ்சம் நின்று யோசி. அதற்கு பிறகு மெதுவாக புறப்படு. ஓடுவதற்காக அல்ல, எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு ஜெயிப்பதற்காக. நீ மனதைரியத்தோடு எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றால் நிச்சயம் நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இறக்கப்பட்டு எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை சில பேர் ஏமாற்றி விட்டார்களே என வருந்தாதே. நீ ஏமாந்து போயிருக்கிறாயே தவிர வாழ்க்கையில் தாழ்ந்து போகவில்லை, தரம் தாழ்ந்தும் போகவில்லை என் தங்கமே. உன்னை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெற்றதைப் போல தோன்றினாலும் அவர்கள் இப்படியே கடைசி வரை நிம்மதியாய் வாழ்ந்துவிட முடியாது. இன்று உன்னை ஏமாற்றி அவர்கள் சிரிப்பது போலவும் சந்தோஷமாக வாழ்வது போலவும் உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது நிச்சயம் மாயையான விஷயம்தான். கூடிய விரைவில் அவர்கள் அதற்கும் அதிகமாக, நீ பட்ட கஷ்டத்திற்கும் அதிகமான, உன்னுடைய வருத்தத்திற்கும் அதிகமான துக்கத்தை அனுபவிப்பார்கள். என் அன்பு பிள்ளையான நீ தன்னம்பிக்கையோடு தைரியமாய் உன் வாழ்வில் வெற்றி பெற்று சாதிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஜெயிக்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? அடுத்தவர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைத்தால் அங்கேயே உன்னுடைய வாழ்க்கை பறிபோய்விடும். குறையோ நிறையோ உன்னுடைய திறமைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப்பார். நிச்சயமாய் நீ எதிர்பார்த்த வெற்றியை இந்த கருப்பசாமி நானே உனக்கு கொடுப்பேன். உன் குலத்தை காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் இந்த குலதெய்வம் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் மகிழ்ச்சிகரமானதாகத்தான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள். சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறந்து விடாதே. காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே கொடுக்கும். சோகம் மகிழ்ச்சி என எல்லாவற்றையும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு மகிழ்வான வாழ்க்கையை உன்னுடன் தக்க வைத்து கொண்டு சோகத்தை தூக்கி போட்டுவிடு. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் உண்மையாய் இருக்க பழகு. உண்மை நேர்மையும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல நீ நேர்மையாய் உண்மையாய் வாழ்ந்ததற்கான பிரதிபலன்களை அபரிமிதமாக என்னிடமிருந்து பெறுவாய் என் தங்கமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை பெரிதாக நினைக்காதே. கஷ்டமும் நிரந்தரமில்லை, உன்னுடைய கவலைகளும் நிரந்தரமில்லை. கூடிய சீக்கிரம் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருகிறேன். பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமல் கடந்து போ. அதை விட்டுவிட்டு அதையே யோசிச்சு யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி உன் வாழ்க்கையை வாழ்த்தி கொள்ளாதே. வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்துவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனெனில் அது அடுத்தவர் வீட்டில் அடுத்தவர் வாழ்க்கையில் நடப்பது. அதை பற்றி தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையில்லாமல் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமலும் பொறுமையாய் அமைதியாய் கடந்து போய்விடு. நிச்சயமாய் உன் உடலும் ஆரோக்கியமாயிருக்கும், உன் உள்ளமும் நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காக என்னால் படைக்கப்பட்ட மனிதர். இப்போதைய சூழ்நிலை வைத்து அவரை தவறாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என அவர் சொல்லும் நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். என் அன்பு பிள்ளையே, ஆணோ பெண்ணோ எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள்தான். என் மீது நம்பிக்கை கொள்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை நல்ல நிலைமைக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் நிச்சயம் சரியாகவே செய்வேன். உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் மனபாரமான அந்த விஷயத்தை யாரிடம் பகிர வேண்டும் என நினைக்கிறாயோ அவரிடமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். அதனால் உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் உன் மனபாரமும் அழுத்தமும் வருத்தமும் வேதனையும் அதிகமாகி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட கவனிக்காமல் சரியாக சாப்பிடாமலும் தூங்காமலும் நீ தவிப்பது எனக்கு தெரியும். நீ என்னிடம் அந்த விஷயத்தை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன் துக்கத்தை முழுவதுமாக அறிந்த இந்த கருப்பசாமி நான் சொல்கிறேன். இன்னும் சில தினங்களில் இது தானாக சரியாகும். உன் மனபாரத்தை நீ இறக்கி வைக்கும் விதமாக உனக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன். இனிமேலும் மனதில் எதையும் பாரமாய் சுமக்காமல் மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மட்டும் உன் மனதை நீ செலுத்து. சில நேரங்களில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உன்னாலேயே அதை நம்ப முடியாமல் இருக்கிறது தானே. நமக்கா இப்படி நடக்கிறது, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையே, நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லையே என வரும் வாய்ப்புகளை தள்ளிவிட்டு கொண்டே இருக்காமல் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நல்லதுகளையும் நான் தான் தருகிறேன் என இந்த கருப்பசாமியை நம்பு. சில சமயங்களில் சில விஷயங்கள் அதிசயமாக இருந்தாலும் அது உண்மைதான். உன் வாழ்விலும் அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன்.
மலை போன்ற உனது துன்பங்கள் எல்லாம் பனி போல நீங்கப் போகிறது. தைரியமாக இரு. துன்பம் கலந்த உன் வாழ்க்கையை மாற்றி இன்பம் நிறைந்ததாக செய்யப் போகிறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் சரியாகி இனி இருமடங்கு இன்பம் உன் வாழ்க்கையில் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது. துன்பம் சுமந்த நீ இன்பத்தையும் இப்போது சுமக்கப் போகிறாய். இது உனக்கான நேரம், உன் வெற்றிக்கான நேரம். உன் வாழ்வில் இனி எல்லாமே நன்மையாக நடக்கும்படி உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வரவழைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போலவே நடத்தி முடிக்கப் போகிறேன். 18ஆம் படி கருப்பு துணை.